ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தேஷ். எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து தேவின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் வந்து அக்கா எப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து பூஜை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னையும் வந்து எனக்கு வந்து அவங்க பண்ண அந்த கமெண்ட் வந்து என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு. இன்றைக்கி வந்து நான் வந்து காலையில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர உரையில் வந்து துளசி மாட பூஜை வந்து பண்ணேன். அந்த பதிவை தான் இப்போ நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் துளசி மாடத்தை க்ளீன் பண்ணுவேன். எல்லா நாளுமே வந்து இது வந்து ஒரு கடப்பாக்கல் மேலே தான் நான் துளசி மாடத்தை வந்து வச்சுருக்கேன். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். அதனால வந்து இந்த கடப்பாக்கல்ல உள்ள கோலத்தெலாம் டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லியும் பார்த்தா ரொம்ப, நானே சொல்கிறேன், எங்கள் வீட்டை பார்த்தா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். மங்களகரமாக கோலம் போட்டு பூ மேக்ஸிமம் பூ வச்சுட்டு கோலம் போட்டுருவேன். அதுவே பார்க்க ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். பார்த்தாலே பார்க்குறவங்களுக்கு ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிற போல் இருக்கும். இது வந்து நான் மஞ்சளும் குங்குமம் 2 கலந்து தான் கல் மேலே தடவிட்டு கோலம் போட்டிருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாணம் தடவுனது மாதிரியும் இருக்கும். மஞ்சளில் வந்து வாசனை பொருளாக சேர்த்து தான் அந்த மஞ்சளில் வந்து நான் ரெடி பண்ணது. அதனால பார்க்க ஒரு செடிக்கிட்ட அந்த துளசி மரத்துக்கிட்ட பார்த்தா ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்து வீசிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த மஞ்சளை வந்து அங்கே தடவிடுவேன். தடவிட்டு கோலம் போடுவேன். நான் ஃபுல்லாகவே வந்து கோலம் போட்டுக்கலாம். துளசி மாடன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை பண்ணணும் கிடையாது, பௌர்ணமி நாள்லேயும் பூஜை பண்ணலாம். திருமகளோட வந்து அவதாரம் தான் வந்து துளசிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாயார் வந்து துளசி செடியோட அந்த வேரில் தான் இருக்கிறதாகவே வந்து ஐதீகமே இருக்குது. துளசி, சங்கு, சாலக்கிராமம் இதை 3த்தையும் வச்சு வழிபட்டால் இன்னும் ரொம்பவே நல்ல பலன்கள்லாம் நமக்கு வந்து கொடுக்கும். இது சாலக்கிராமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து துளசி மாடத்துக்கு கீழே வந்து விஷ்ணு பகவானோட ஃபோட்டோஸ் சின்னதாக, அதாவது வந்து கிருஷ்ணர் அவதாரத்தில் இருந்தால் அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணும் போது வழிபாடு பண்ணலாம். என்கிட்ட குட்டியாக வந்து சிலை இல்லை, அதனால் நான் எப்போதுமே நார்மலாக வந்து துளசி மாடத்தை மட்டும்தான் பூஜை பண்ணேன். துளசி மாடம் இல்லாதவங்களாம் நாங்களாம் எப்படி சிஸ்டர் பூஜை பண்ணுறது, எங்களுக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு துளசி மாடமே இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போலாம் சின்ன தொட்டிலாம் வந்து நிறையவே இருக்குது. அந்த தொட்டியில் வந்து சின்னதாக நம்ம வந்து வளர்த்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூஜை தாராளமாக பண்ணலாம். துளசி மாடம் இருந்தால் மட்டும்தான் தாயாரை வழிபடணுங்கிறதுல, தாயாரை வந்து நம்ம மனதார நினைத்து எதில் வச்சு வழிபட்டு அவங்கள வந்து நம்ம வணங்கினாலே கண்டிப்பாக அவங்க நமக்கு வந்து அருள் புரிவாங்க. துளசி செடின்னு பார்த்தா டக்குன்னு வந்து வாடிடும், கண் திஷ்டி வந்து பட்டாலும் வாடும். துளசி இருக்கிற இடத்துல பார்த்தா துர்மரணங்கள், துர்சக்திகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாகவே வந்து நெருங்காது. வீட்டுக்கு மெயினாக வந்து நேர்மறை ஆற்றலை அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடியதான் துளசி செடி. இதை அறிவியல் ரீதியாகவும் பார்த்தாலும் நமக்கு நிறைய, நம்ம உடம்புக்கு வந்து நிறைய வந்து பலன்களை வந்து கொடுக்குதுன்னு அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. துளசி செடியை வந்து சரியான முறையில் வந்து பராமரித்து கரெக்டான முறையில் வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா நல்லாவே செலுத்து நல்லா பார்க்கவும் மங்களகரமாக. இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸோட சைட் பக்கத்தில் நான் வந்து இப்படி தான் வந்து செடி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து மணி பிளான்ட்டு வெத்தலையும் வச்சுருக்கேன். வெத்தலைலாம் ரொம்ப நான் வளர விடலை, வீட்டுக்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவேன். இது வந்து நான் வந்து பூஜைக்கு எல்லா பூஜையிலையும் உங்களுக்கே தெரியும் வெத்தலை பயன்படுத்தாமல் நான் பூஜை பண்ணதில்லை. பிள்ளையார் வந்து நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்காமல், மஞ்சள் பிள்ளையார் இல்லாத பட்சத்துக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய பிள்ளையாரே இருக்கும் போது அவரே வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலான்னு நான் வந்து வெள்ளிக்கிழமையில இப்படி தான் வந்து சுக்கிர உரையில் வந்து பூஜை பண்ணேன். இது வந்து வாசல் வந்து உருளி ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து துளசி மரத்தை பார்க்கவே எல்லாருக்கே பார்த்தாலே அழகாகவே தெரியும். நானே சொல்கிறேன், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டு உள்ளே வரும்போது அவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால வந்து அந்த உருளியில் வந்து நாங்கள் ஒரு உருளி வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். உருளி வாங்கி வைக்கிறது வந்து பெருசு கிடையாது, அது நல்ல கலர் பூ நிறைய பிடிச்சா வரவங்க மெயினாக வந்து அந்த உருளியில் வந்து பார்வை வந்து படணும். பட்டாலே நம்ம அந்த கெட்ட அந்த கண் பார்வை, அந்த திஷ்டிலாம் கண்டிப்பாக வந்து நீங்கிடும். இது எப்போதுமே 5 முக விளக்கு வந்து ஏற்றிடுவேன். இது ஒரு அகல் தான், அகலில் 5 முக விளக்கு வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து ஏற்றி வச்சுருக்கேன். துளசி மாடம் இல்லைன்னு
வருத்தப்படவே வேணாம். துளசி மாடத்துக்கு நம்ம பூஜை பண்ண போகிறதில்ல. துளசி செடிக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். தொட்டியிலே வச்சு அதை வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கு பேரும் துளசி எதில் இருக்கோ அதுக்கு பேர் துளசி மாடம் தான். இப்போ விளக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றியாச்சு. இப்போ நான் வந்து பிள்ளையாரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வழிபாடு பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்ச வந்து மந்திரத்தை வந்து பாராயணம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அவரை வந்து நம்ம வந்து பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். துளசியோட அங்கே பாருங்கள், துளசியோட செடி அந்த வேர் பகுதியில் தான் பூஜை பண்ணணும். துளசி மாடத்துக்கு பண்ணக்கூடாது. வேரில் தான் லக்ஷ்மி தாயார் இருக்கிறதாகவே ஐதீகம் இருக்குது. அதனால் நான் எப்போதுமே அந்த வேரோட பகுதிக்கு தான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். துளசி வந்து வாடுதுன்னா கண் பார்வை பட்டாலும் வாடும் தான். அதனால் வெள்ளிக்கிழமை வந்து தீபாராதனை காட்டும் போது நல்லா அழகாக வந்து தீபாராதனை நல்லா காட்டுங்க. அப்போயே வந்து இந்த கண் திஷ்டி போயிடும். உருளி வந்து அந்த உருளியும் வந்து முன்னாடி பட்டுச்சுன்னா கண் திஷ்டி வந்து நிச்சயமாக போயிடும். தினம்தோறும் காலையில் வந்து வாசலில் வந்து மறக்காமல் கோலம் போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டுறது, சில பேர்லாம் இப்போ கூட்டுறதே கிடையாது. மெயினாக பார்த்தா கேட்டால் மாடியில் தான் எங்கள் வீடு இருக்குது, வெளியில் வந்து கோலம் போடவும் இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறதும் கிடையாது, கோலம் போடுறதும் கிடையாது. அந்த மாதிரி வந்து தவற செய்யாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்து கோலம் போட்டு ஒரு 1 ஹவர் ஆக போகுது. எனக்கு 1 ஹவர் ஆகும். சின்ன வீடாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டைம்லாம் ஆகாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.